بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والعاقبة للمتقين، ولا عدوان إلا على الظالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد صلى الله عليه وسلم وعلى آله وصحبه أجمعين. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إذا وقعت الواقعة ليس لوقعتها كاذبة خافضة رافعة إذا رجت الأرض رجا وبست الجبال بسا فكانت هباء منبثا. صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك لمن الشاهدين الشاكرين والحمد لله رب العالمين. الحمد لله. கடைசி 3 நாளாக ரமதானுடன் சம்பந்தப்பட்ட சில விஷயங்களை பேசினோம். நினைக்கிறேன் இன்ஷா அல்லாஹ் இன்றையிலிருந்து ரமதானுடைய கடைசி வரும் வரங்காட்டியும் சூரத்துல் வாக்கியாவுடைய தஃப்சீரை இந்த ரமதானுடைய காலகட்டத்தை இன்ஷா அல்லாஹ் முடிக்கணும் என்று எதிர்பார்க்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவைகளை விளங்குறதுக்கும் அவைகளை வாழ்க்கையில் அமல் செய்யறதுக்குமான பாக்கியத்தை அல்லாஹ் நசீபாக்குவானாக. சூரத்துல் வாக்கியா நாங்கள் வளமையாக ஓதக்கூடிய ஒரு சூறா. இந்த சூறா உண்மையிலேயே பல மிக முக்கியமான செய்திகளை நமக்கு அன்றாடம் சொல்லுகிறது. ஆனாலும் அதிகமான கட்டத்தில் அது ஒரு சூறாவாக நாங்கள் பார்க்கறதுனால அந்த செய்திகள் எங்களுக்கு என்ன செய்யறதில்லை, பெரிதாக பின்பற்ற ஒரு சூறாவாக இல்லை. நாங்கள் இன்ஷா அல்லாஹ் தொடர்ச்சியாக இந்த சூறா நான் எதிர்பார்க்கிறேன். பல மிக முக்கியமான செய்திகள் எங்களுக்கு சொல்லுது. ஒன்று, மனிதனையே இங்கு படைக்கப்பட்டிருக்கிறான். அவனுடைய இறுதி முடிவுகள் எவ்வாறு அமையப் போகிறது. உலகத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ்வை ஈமான் கொண்டவர்கள் யார், அவருடைய சிஃபத்துகள் பண்புகள் எப்படி இருக்கும். அதே நேரத்தில் குறிப்பாக ஒரு மனிதனுடைய மௌத்துக்கு பின்னால அந்த கியாமத்துடைய நாளில் மனிதனுடைய நிலைகள் எப்படி அமைகிறது. அங்கு நல்லோர்கள், அஸ்ஹாபுல் யமீன், அஸ்ஹாபு ஷிமால், சாபிகூன் என்று பலர்கள், இவர்களுடைய சிஃபாத்துகள் என்ன என்பதெல்லாம் இந்த ஆயத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சூறாவில் பேசுகிறான். நான் நினைக்கிறேன் இந்த சூறா இவைகளுக்கு எல்லாத்துக்கும் ஒரு நல்ல எங்களுக்கு ஒரு ஐ ஓப்பனிங் ஆகும். பல விஷயங்களை விளங்கிக் கொள்றதுக்கும் அதை வாழ்க்கையில் எடுக்கிறதுக்கும் இந்த சூறா உதவியாக இருக்கும் என்பதாக நான் எதிர்பார்க்கிறேன். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு நாள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ் கத் ஷிப்த், யா ரசூலல்லாஹ் கத் ஷிப்த், நபியே நாயகமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, உங்களுக்கு நரை வந்திருக்கிறது. அப்படின்னா உங்களோட தாடி முடி, தலைமுடிகள் பழுக்குதே யா ரசூலல்லாஹ் என்று கேட்டாங்க. ஏன்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு செய்த ஒரு நிஅமத், இது ஒரு முஅஜிஸா. இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தவிர உலகத்தில் வேறு யாருக்கும் இந்த பாக்கியத்தை அல்லாஹ் கொடுக்கவும் இல்லை, இந்த பாக்கியத்தை அல்லாஹ் கொடுக்கவும் மாட்டான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது வஃபாத் வரும் வரைக்கும் 63 வயது வரும் வரைக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சில தாடி முடிகளும் தலைமுடிகளும் நரைத்தது. சஹாபாக்கள் அதனை எண்ணி இருக்கிறார்கள், அது 18 மட்டும்தான். எத்தனை? 18 மட்டும்தான். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வஃபாத் வரும் வரைக்கும் தனது 63 வயதுகளை எட்டி இருந்தாலும் அவருடைய இந்த ஸ்கின் என்ன சொல்றது, தோல் சுருங்கல். எங்களுக்கு 30, 35 வயசு, 40 வயது, அவர் எவ்வளவுதான் ஸ்மார்ட்டாக அவர் தலைமுடிக்கு என்ன போட்டாலும், தாடிக்கு என்ன போட்டு என்ன அவர் செஞ்சு அவருடைய நரை அவர் மறைத்தாலும் அவருடைய தோல் இவருடைய வயசு எது என்பதை என்ன செஞ்சிடும், காட்டிடும். ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவருடைய வஃபாத் வரும் வரைக்கும் அவருடைய தோல்ல எந்த விதமான மாற்றமும் ஏற்படவே இல்லை. இது அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏற்பட்டு கொடுத்திருந்த ஒரு, அவர்கள் தனது வாலிப வயதுல எப்படி இருந்தார்களோ அதே மாதிரிதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிக்கிற நேரத்திலும் அவருடைய தோற்றம் இருந்துச்சு. அப்ப அந்த மாதிரியான ஸ்மார்ட்டான ஒரு தோற்றத்தில் இருந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு திடீரென்று சொல்லி தன்னுடைய முகத்திலையும் தலைமுடிகளையும் நரைகள் வந்தது. சஹாபாக்களுக்கு இது பொறுக்கல். கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் கத் ஷிப்த், என்ன யா ரசூலல்லாஹ் திடீரென்று சொல்லி நரைகள் ஏற்படுகிறது, தாடி முடிகள் கொஞ்சம் பழுக்குது, தலைமுடிகள் பழுக்குது. அப்ப இதுல இன்னும் ஒரு மிக முக்கியமான ஒரு செய்தி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் சஹாபாக்களுக்கும் இடையில் இருந்த உறவு. எல்லாத்தையும் பேசினாங்க. அவர்கள் மௌத்தை பத்தி பேசுற மாதிரி, ஆகிரத்தை பத்தி கதைச்ச மாதிரி அவர்களுக்கு இடையில
சாதாரண நண்பர்களுக்கு இடையிலான அந்த உறவுகளும் அந்த கதைகளும் இருந்துச்சு. அப்படி இல்லைண்டா ஒரு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து, ஒரு நபியை பார்த்து இந்த நரைகளுடைய கதைகள் எல்லாம் கதைக்கிறன்றது சாதாரணமாக இருக்காது. கது ஷிப்த யா ரசூலல்லாஹ், நரைச்சிருக்குது என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல கேட்டாங்க. இதுதான் ஒரு நபிக்கும் ஒரு சாதாரணமான ஒரு மனிதனுக்கும் உள்ள வித்தியாசம். ஒரு சாதாரணமான ஒரு மனிதனிடத்துல நீங்க கது ஷிப்த, வயசுக்கு போய்த்திருக்குது என்று சொன்னால் அவருடைய பதில் எப்படி இருக்கும்? என்ன செய்ய, இப்படித்தானே வாழ்க்கண்டா, இப்படித்தானே 1000 பிரச்சனை இருக்குது தானே, இப்படி என்று சொல்லி அவர்களுடைய பதிலும் ஒரு நபி, ஒரு ரசூல், அல்லாஹுடைய நேசர், இவர்களிடத்தில் இந்த கேள்வி கேட்கப்பட்ட பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கேள்விக்கான சொன்ன பதிலும் இது சாதாரணமான ஒரு பதில். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் சித்திக் அவர்களை பார்த்து சொன்னார்கள், அபூபக்கர், ஷையபத்னி ஹூதுன் வல் வாகிஅ வல் முர்சலாத் வ அம்ம யதசாஅலூன் வ இதா ஷம்ஸு குவ்விரத். சொன்னார்கள், அபூபக்கரே, எனக்கு இறக்கப்பட்ட சூரத்து ஹூதும் சூரத்துல் வாகிஅவும் அம்ம யதசாஅலூனும் இதா ஷம்ஸு குவ்விரத், இந்த சூறாக்களை ஓதி அந்த சூறாக்கள் சொல்லும் செய்திகளை நினைத்து நினைத்து எனது முடிகள் நரைத்து விட்டன என்பதாக பதில் சொன்னார். எனக்கு என்ன பதில்? கேட்டது முடி பழுத்திருக்குது, கொடுத்த பதில் யார, எனக்கு இறக்கப்பட்ட சூரத்து ஹூதும், எனக்கு இறக்கப்பட்ட வாகியாவும், எனக்கு இறக்கப்பட்ட அம்ம யதசாஅலூனும் இதா ஷம்ஸு குவ்விரத்தும், இந்த சூறாக்கள் தான் இந்த முடிகள் நரைத்திருப்பதற்கான காரணம் என்பதாக சொன்னார். அந்த அளவுக்கு இந்த சூரா உள்ளுக்கு பல ரகசியங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மறைத்திருக்கிறான். உண்மையிலேயே இதெல்லாம் ஜெம்ஸ். அல்லாஹ் இந்த ஜெம்ஸ்களை வாழ்க்கையில விளங்குறதுக்கும் அதை வாழ்க்கையில அமல் செய்யறதுக்குமான பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் நசீபாக்குவானா. ஹஜ்ரத் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஃபீ மரதிஹில் மௌத், தனது வாழ்க்கையின் கடைசி நாட்கள் அவர்கள் மௌத்துடைய படுக்கையில இருந்த நேரத்தில் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அவர்கள் ஹலீஃபாவாக இருந்த காலம், தனது நண்பர் மக்காவிலிருந்து ஒன்றுக்கு இருந்தவர்கள், ஒன்றுக்கு ஹிஜ்ரத் செய்தவர்கள், பத்ரிலையும் உஹதிலையும் கந்தக்கிலையும் எல்லாம் ஒன்றுக்கு இருந்தவர்கள், தனது கடைசி காலகட்டம் அவருடைய மௌத்து நெருங்கி இருக்கிறது. உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களும் அந்த நேரத்தில் தனது 85 வயதுகளை தாண்டிய ஒரு காலம், அவர்களும் வயசாலியாகத்தான் இருந்தான். அப்ப தனது நண்பர் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்களை ஒரு நண்பராகவும் ஒரு ஹலீஃபாவாகவும் அவருடைய மரண படுக்கையில நோய் விசாரிக்க செஞ்சிருந்தார்கள். நோயை பார்த்து சேர்த்தாங்க, மா தஷ்டகி, இப்படி வருத்தம் இல்லாம், அப்படித்தானே நாங்கள் நோயாளி காண போனா கேட்போம், மா தஷ்டகி, இப்படி மேல்கை வருத்தங்கள் எப்படி இருக்குது? சொன்னார்கள், துனூபி, எனக்கு என் பாவத்தை நினைச்சுதான் பயமாக இருக்குது, வேற எதுவும் பிரச்சனை இல்லை. சொன்னாங்க, எனக்கு உள்ள கவலை, எனக்குள்ள வருத்தம் எது? துனூபி, எனது பாவங்கள் மட்டும்தான், அதை தவிர எனக்கு வேற எந்த வருத்தமும் எனக்கு பெரிதாக தென்படல. அன்பான சகோதரர்களே, அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்களை பற்றி பேசினால் இந்த உம்மத்தில் இருந்த மிக பெரும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹாதிம், அவருடைய நெருங்கிய சேவகர், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடன் எல்லாம் இந்த உம்மத்தில் அவ்வரு மன் ஜஹர பில் குர்ஆன், தன்னை பாதுகாக்கிறதுக்கு அல்லது தனக்கான பாதுகாப்பை கொடுக்கிறதுக்கு மக்காவுல தனக்கு எந்த குடும்பமும் இல்லை, இதை நான் செஞ்சால் நிச்சயமாக நான் துன்புறுத்தப்படுவேன் என்றது தெரிஞ்சிருந்தும் முதலாவது மக்காவுல பகிரங்கமாக குர்ஆனை ஓதி குர்ஆனின் பக்கம் மக்களை அழைத்த முதலாவது சஹாபி. அதற்காக அடிக்கப்பட்டார், துன்புறுத்தப்பட்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்தில் அவர்கள் மரணிக்கும் பொழுது விட்டு சென்ற ஹாஃபிதுல் குர்ஆன், இந்த உம்மத்தில் இருந்த மிக முக்கியமான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தின் போது இருந்த 4 அப்துல்லாக்கள் மதீனாவுடைய முஃப்திமார்களாக இருந்தார்கள். அதில் ஒருவர் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள். அந்த மனிதர் தன்னுடைய வஃபாத்துடைய கட்டத்தில் சொன்னாங்க, என்ன வருத்தம் உண்டு மட்டும்தான், இது துனூபி, எனது பாவங்கள் மட்டும்தான். சொன்னாங்க, ஃபமா தஷ்தஹி, வாழ்க்கையில் என்ன சரி ஆசைகள் இருக்குதா, என்ன சரி எதிர்பார்க்கிறீங்களா? அப்படி இருந்தால் என்ன எதிர்பார்ப்பு என்ன கட்டத்தில் நிறைவேற்றி வைக்கலாமே. சொன்னாங்க, ரஹ்மத ரப்பி, எனது வாழ்க்கையில எனக்கு இந்த நேரத்தில் இது சரி ஒன்று கிடைக்குமாக இருந்தால் அது எங்க அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து மட்டும்தான்.
அவர்களுக்கு நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்ததோ, செஞ்ச ஹிஜ்ரத்தோ, அவர்களுடன் பத்ர்லையும் உஹத்லையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பத்ரில் இருந்த சஹாபாக்களை பார்த்து சொன்னாங்க, அல்லாஹ் பத்ருடைய சஹாபாக்களை இன்று பார்த்தான், கியாமத் நாள் வரும் வரைக்கும் அவருடைய பாவங்களை அல்லாஹ் மன்னித்து விட்டான். மா தர்ர மா ஃபஅல பஅதல் யௌம், அதாவது பத்ரிலே கலந்து கொண்டவர்கள் தனது வாழ்க்கையில செஞ்ச எந்த பாவமும் அவர்களுக்கு தீங்கிழைக்க மாட்டாது என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிற மனிதர் இதெல்லாம் மறந்துட்டு அந்த நேரத்துல அவர்களுக்கு அந்த மௌத்து நெருங்கும் கட்டத்துல அவருடைய வாழ்க்கையில செஞ்ச ஏதோ தவறுகள் என்பதாக நினைத்த சில பாவங்கள் தான் ஞாபகமாக கேட்டாங்க. என்ன எதிர்பார்க்கிறீங்க, என்ன வேணும்? சொன்னாங்க, ரஹ்மத ரப்பி. ஹலீஃபா தனது நண்பரை பார்த்து கேட்டாங்க, அல ஆமுரு லக பி தபீப், ஒரு டாக்டர் கூட்டிட்டு வரவா, நோய்பாவைப்பட்டிருக்கிறேங்க, என்ன பார்க்கலாமே. சொன்னாங்க, அத்தபீபு அம்ரதனி, அந்த வைத்தியர் தான் எனக்கு என்ன நோயாளியாக ஆக்கியிருக்கிறான். அதனால உலகத்தில் இருக்கிற எந்த வைத்தியர் வந்தாலும் இந்த நோய்க்கு மருந்து என்ன செய்ய முடியாது, அவருக்கு செய்ய முடியாது. சொன்னாங்க, அல ஆமுரு லக பி அதா, பைத்துல் மாலில் இருந்து உங்களுக்கு ஏதாலும் ஒரு உண்ட கிஃப்டாக அல்லது எனது சொத்திலிருந்து உங்களுக்கு எது சரி உண்ட நான் கிஃப்டாக இந்த கட்டத்தில் தரட்டுமா? சொன்னாங்க, லா ஹாஜத லீ ஃபீஹ், இந்த நேரத்தில் அந்த சொத்தோ சுகமோ எனக்கு எந்த விதமான தேவையையும் எனக்கு பூர்த்தி செய்ய மாட்டாது. சொன்னாங்க, யகூனு லி பனாதிக மின் பஅதிக், ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் அவர்களுக்கு ஆண் குழந்தைகள் இல்லை, எல்லாருமே பெண் குழந்தைகள் மட்டும்தான். சொன்னாங்க, உங்களுக்கு வாங்கினத்தையும் பரவாயில்ல, உங்களோட குழந்தைகள், உங்களோட பெண் குழந்தைகளுக்கு அது புரோஜனமாக இருக்குமே, அதுக்காக வேண்டியாலும் நான் தார் இந்த கிஃப்டை நீங்க எடுத்துக்கொள்ளுங்களே. சொன்னார்கள், அல்லாஹ் அப்படியாப்பட்ட குழந்தைகளையும் அப்படியாப்பட்ட பெற்றோர்களாகவும் அல்லாஹ் எங்களையும் உங்களையும் ஆக்கட்டும். அதான் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அவர்களை பார்த்து கேட்டாங்க, அதக்ஷா அலா பனாதி அல் ஃபக்ர், அதக்ஷா அலா பனாதி அல் ஃபக்ர, எனது பெண் குழந்தைகள் ஏழைகளாகி விடுங்க நீங்க பயப்படுறீங்களா? அவங்களெல்லாம் ஏழைகளாக, மிஸ்கீன்களாக, ஃபகீர்களாக மரணிப்பீங்க என்பதாக நீங்க பயப்படுறீங்களா? சொன்னார்கள், இல்ல, அது நடக்காது. என்னோட குழந்தைகள் ஏழைகளாக மரணிக்கும். அதக்ஷா அலா பனாதி அல் ஃபக்ர இன்னி அமர்து பனாதி யக்ரஅன குல்ல லைலத்தின் சூரத்தல் வாகிஆ, எனது குழந்தைகளுக்கு ஒவ்வொரு இரவுலையும் சூரத்துல் வாகிஆவை ஓத நான் கற்றுக் கொடுத்திருக்கிறேன். ஏனென்றால் எனது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன், மன் கரஅ சூரத்தல் வாகிஆதி குல்ல லைலத்தின் லம் துஸிப்ஹு ஃபாகத்துன் அபதா, யாராலும் ஒரு மனிதர் இரவுல ஒவ்வொரு நாளும் சூரத்துல் வாகிஆவை ஓதினால் அவருக்கு வாழ்க்கையில் ஏழ்மை என்பது அல்லாஹ் ஒரு நாளும் ஏற்படுத்த மாட்டான். அதனால எனது குழந்தைகளுக்கு நான் ஒரு நாளும் ஏழ்மையை படப்படல என்பதாக சகோதரத்தின் அவர்கள் சொன்னார்கள். எனவே இதுதான் சூரத்துல் வாகிஆவுடைய பெருமை. ஒரு பக்கம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அது நரைக்க வைக்கிச்சு, இன்னொரு பக்கத்துல மரண படுக்கையில் இருக்கிற ஒரு மனிதனுக்கு பல பெண் குழந்தைகளை விட்டு செல்றவருக்கு இது ஒரு கட்டுச்சாதனமாக மாறிச்சு. இதுதான் சூரத்துல் வாகிஆ. சூரத்துல் வாகிஆ அல்லாஹ் அப்படியாப்பட்ட ஈமான் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் நசீபாக்கட்டும். எனவே இந்த சூரத்துல் வாகிஆவை பொறுத்தவரையில இது மாதிரியான பல விஷயங்களை இந்த சூரத்துல் வாகிஆவில் நாங்கள் பார்க்கலாம். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது சுபஹுடைய தொழுகையில, தனது இஷாவுடைய தொழுகையில இந்த சூரத்துல் வாகிஆவை ஓதிருக்கிறார்கள். அதுவும் பரிபூர்ணமாக இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகைகள் இந்த அளவுக்கு நீளமாக இருந்துச்சு. இந்த அளவுக்கு சில கட்டங்களை சூரத்துல் இஷாவுடைய தொழுகையில, இன்னும் சில கட்டங்களை சூரத்துல் சுபஹுடைய தொழுகையில இந்த சூறாவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதுற ஒரு பழக்கம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருந்திருக்கிறது. ரைட், நேரடியாக சூறாவுக்கு வரும். சூரத்துல் வாகிஆ மக்கிய்யா, இது மக்காவில் இறக்கப்பட்ட ஒரு சூரா. குர்ஆன் இருக்கக்கூடிய சூறாக்கள் ரெண்டு விதமான சூறாக்கள், ஒன்று மக்கியா, இன்னொன்று மதனியா. என்ன வித்தியாசம்? மக்காவில் ஹிஜ்ரத்துக்கு முன்னால் இறக்கப்பட்ட சூறாக்கள், அது மக்காவில் இறங்கியிருக்கலாம் அல்லது மக்காவுக்கு வெளியில் இறங்கியிருக்கலாம், தாயிஃபுக்கு போன நேரத்தில் இறக்கப்பட்ட ஆயத்துகளாக இருக்கலாம். ஹிஜ்ரத்துக்கு முன்னால் இறக்கப்பட்ட சூறாக்கள் எல்லாமே மக்கியா. ஹிஜ்ரத்துக்கு பிறகு இறக்கப்பட்ட சூறாக்கள் அது எங்கு இறங்கி இருந்தாலும் அது சில கட்டங்கள் என்ன செஞ்சிருக்கலாம். உதாரணம், ஃபத்ஹ் மக்காவில் இறக்கப்பட்ட ஆயத்துகள் எங்க இறங்கிச்சு? மக்கால தான் இறங்கிச்சு. ஆனா அந்த சூரத்துகள் மதனியா,
அப்ப ஹிஜ்ரத்துக்கு ஃபர்ஸ்ட் 13 வருஷங்கள் இறக்கப்பட்ட சூறாக்கள் மக்கியா என்பதாகும். ஃபர்ஸ்ட் இரண்டாவது கடைசி 10 வருஷங்கள் இறக்கப்பட்ட சூறாக்கள் மதனியாவாகவும் இருக்கும். ஏன் மக்கியா மதனியா என்று உலமாக்கள் வித்தியாசப்படுத்திருக்காங்க என்றிருந்தால், மக்கியாவுடைய சூறாவுடைய உள்ளடக்கங்களும் மதீனாவுடைய சூறாக்களுடைய உள்ளடக்கங்களும் வித்தியாசப்படும். மதீனாவுடைய சூறாக்களுடைய போங்கும் மக்கியாவுடைய சூறாக்களுடைய போங்கும் வித்தியாசப்படும். இவைகள் அதாவது பேசக்கூடிய பகுதிகளும் தலைப்புகளும் மதீனாவுடைய சூறாவுடைய பகுதிகளுடைய தலைப்புகளும் வித்தியாசப்பட்டதனால உலமாக்கள் இந்த சூறாக்களை மக்கியாவாகவும் மதனியாவாகவும் பிரித்திருக்கிறார்கள். சூரத்துல் வாக்கியா சூரத்துன் மக்கியா. இது மக்கியாவுடைய அந்த உள்ளடக்கங்களை கொண்ட மக்கியாவுடைய போக்கை சார்ந்த ஒரு சூரத். இதனைத்தான் உலமாக்கள் சொல்லியிருக்கிறார். இந்த சூரா 97 அத்தியாயங்களை ஆயத்துகளை கொண்டது. எத்தனை ஆயத்துகள்? 97 ஆயத்துகளை கொண்டது. இன்ஷா அல்லாஹ் ஒன்று ஒன்றாக பார்ப்போம். இதா வகஅத்தில் வாக்கியா, வாக்கியா நிகழ்ந்து விட்டால். என்ன நிகழ்ந்து விட்டால்? வாக்கியா என்பது நிகழ்ந்து விட்டால் என்பதாகத்தான் இந்த சூறாவெல்லாம் ஆரம்பிக்கிறான். உண்மையிலே இது ஒரு வித்தியாசமான வாக்கியா என்றா என்ன? மாமான அல் வாக்கியா. வாக்கியா என்று சொல்றது ஒரு பயங்கரமான ஒரு நிகழ்வைத்தான் அரபியர்கள் என்ன செய்வாங்க? வாக்கியா என்ற வார்த்தையை கொண்டு அழைப்பார்கள். இதுல எங்களுக்கு வரலாற்றில் பார்க்கலாம். இஸ்லாமிய வரலாற்றில் பல நூற்றுக்கணக்கான போர்கள் நடந்திருந்தாலும் இந்த போர்கள்ல சில போர்களுக்கு மட்டும் வாக்கியா என்ற பெயர் என்ன செய்யப்படும்? சூட்டப்படும். இதுல ஒன்றுதான் வாக்கியாத்து அல் காதிசியா. உமர் ரலியல்லாஹு அன்ஹு கிலாபத்தில் நடந்த ஒரு மிக முக்கியமான ஒரு போர் காதிசியா யுத்தம். இது முஸ்லிம்களுக்கும் யாருக்கும் பாரசீகர்களுக்கும் இடையில, அதாவது கிட்டத்தட்ட பல 100 வருஷங்கள் பழமை வாய்ந்த அன்றைய நாள் இருந்த ஒரு மிக பெரும் ஒரு சாம்ராஜ்யம் தான் இது. இன்றைக்கு ஈரான, அதாவது அவர்களுடைய தலையகம், அதாவது கேபிட்டலாக கொண்டிருந்த உலகத்தில் இருந்த மிக பழமை வாய்ந்த ஒரு சாம்ராஜ்யம் பாரசீகம். அவர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் இடையில ஈராக்கில் நடந்த ஒரு யுத்தம் தான் காதிசியா யுத்தம். இந்த யுத்தத்தை பொறுத்தவரை இந்த யுத்தத்துக்கு வாக்கியா என்ற பெயர் சொல்லப்படுறதுக்கான காரணம், அங்கு முஸ்லிம்களுடைய எண்ணிக்கை 30,000 பேராகும். காபிர்கள் 2 லட்சம் பேராக. எத்தனை பேர்? 2 லட்சம். வரலாற்றுல முதல் தடவையாக முஸ்லிம்கள் ஒரு யானை படைய என்ன செய்யுது? போர் ஒன்றுல சந்திக்குது. அதுக்கு முன்னால முஸ்லிம்களுக்கு யானை படை ஒன்ற போர்ல சந்திச்ச இந்த அனுபவமும் இல்லாத ஒரு கட்டம். 2வது, அந்த போர் நடந்தது காதிசியாவுல. முஸ்லிம்களுடைய அடுத்த படை இருந்தது சிரியாவுல, அடுத்த படை இருந்தது மதீனாவில். இன்கேஸ் இந்த 30,000 பேருக்கு இது சரி ஒன்று நடந்து அங்கிருக்கக்கூடிய போராளிகள் போனால் அவர்களுக்கு உதவிப்படை ஒன்று அனுப்பினாலும் அந்த படை வந்து சேர்றதுக்கும் பல மாதங்கள் ஏற்படும். ஒன்று சிரியாவிலிருந்து வரணும், அப்படி இல்லைண்டா மதீனாவிலிருந்து. இந்த ரெண்டுமே சாத்தியமற்ற விஷயம். 30,000 பேர் 2 லட்சம் பேருக்கு எதிராக யுத்தம் செய்த ஒரு காலம். அந்த யுத்தத்துக்கு முஸ்லிம்களுக்கு தலைவராக இருந்தவங்க, அந்த படைக்கு தளபதியாக இருந்தவங்க சஅத் இப்னு அபி வக்காஸ், அம்மு ரசூலில்லாஹ், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சாச்சா, உறவுக்கு சாச்சா, சாதிசுல் முஸ்லிமீன், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சாபிகூனல் அவ்வலூன் என்பதாக சொல்லப்படக்கூடிய இஸ்லாத்தை ஆரம்பத்தில் ஏற்றுக்கொண்ட 30 சஹாபாக்கள்ல 6வது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட மனிதர். சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் செய்யப்பட்ட ஒரு சஹாபி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சாதிக்கு 2 நன்மாராயங்கள் இருக்குது. ஒன்று, சாதி எய்த அன்பு ஒரு நாளும் அந்த குறி என்ன செய்யாது, மிஸ் பண்ணாது. 2வது, சாத் கையை ஏந்தி துவா கேட்டால் அந்த துவாவுக்கு 7 வானத்துக்கு மேலிருந்து பதில் கிடைக்காமல் இருக்க மாட்டார். 2 விஷயம். ஒன்று முஸ்தஜாபு துவா. 2வது, அவர்கள் ஒரு அம்பை எய்தால் எந்த இலக்குக்கு எய்தார்களோ அந்த இலக்கை என்ன செய்யாது, தவறவே மாட்டார்கள். அவர்கள் இஸ்லாத்துக்கு முன்னால இஸ்லாத்துக்கு பின்னாலையும் அரேபியர்களுடைய வரலாற்றில் வாழ்ந்த ஒரு மிக முக்கியமான அரேபியன் நைட், என்ன சொல்றது, போர் வீரர், அதாவது குதிரை படை வீரர். கிட்டத்தட்ட சஅத் இப்னு அபி வக்காஸ் அவர்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது, ரஜுலும் பிஅல்ஃபி ரஜுல், ஒரு எதிரிகளுள்ள 1000 பேரும் சஅத் இப்னு அபி வக்காஸும் பலத்திர சமம். அல்லாஹ் அக்பர். அப்ப இந்த படை இந்த யுத்தத்தில் பிறகு முஸ்லிம்கள் 3 நாள் யுத்தம் செய்தார்கள். 3வது நாள் அவர்களுக்கு வெற்றி கிடைச்சது. இந்த மாதிரியான பயங்கரமான நிகழ்வுகளுக்கு தான் அரபிகள் வாக்கியா என்ற வார்த்தையை பேசுவார். அப்படியாப்பட்ட ஒரு வார்த்தையை, ஒரு நிகழ்வு இந்த உலகத்தில் நடந்தால் அது என்ன நிகழ்வாக இருக்கும்? இதா வகஅத்தில் வாக்கியா,
இந்த உலகத்துக்கு மேலால் வாக்கையா நிகழ்ந்தால், இந்த இடத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வாக்கையா என்பதாக வைத்தது எது? கியாமத்தினால். உலகத்தில் அல்லாஹ் கியாமத்தினாலுக்கு வைத்திருக்கக்கூடிய பெயர்கள் குர்ஆன்ல ஆச்சரியமானவை. இதா ஜாஅத்தி சாஹா, இதா ஜாஅத்தி தாம்மத்துல் குப்ரா, அல் காரிஆ மல் காரிஆ, அஸிஃபத்தில் ஆஸிஃபா லைஸ லஹா மின் தூனில்லாஹி காஷிஃபா. இது எல்லாத்திலையும் நீங்க பார்த்தீங்கன்னா இதா ஜாஅத்தி சாஹா, அந்த பயங்கரமான சத்தம் வந்துவிட்டால் உலகத்தில் மனிதர், இதா ஜாஅத்தி தாம்மத்துல் குப்ரா, உலகத்தில் அல்லாஹ் குப்ரா என்பதாக பெயர் வச்சான். உலகத்தில் மிக பெரும் அழிவு, உலக வரலாறு காணாத மிக பெரும் அந்த அழிவு நிகழ்ந்து விட்டால், அல் காரிஅத்து மல் காரிஆ, மனுடைய காதுகளை துளைத்து செல்லும் அந்த பயங்கரமான அந்த சத்தம் மக்களுக்கு கேட்டு விட்டால், அப்படின்னால் ஒரு மனிதன் ஒரு பயங்கரமான ஒரு சீன ஒரு மனிதன் பார்த்தால் கேட்டால் அந்த சீன் எப்படி இருக்கும்? அந்த சீனில் பார்க்கக்கூடிய பார்வைகள், அதுல வரக்கூடிய சத்தங்கள் கியாமத்தினால் மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு நிகழ்வை ஒரு மனிதன் பார்க்கவும் முடியாது, கேட்கவும் முடியாது. அதனால தான் குர்ஆன்ல என்னென்ன பயங்கரமான நிலைமைகள் இருக்குதோ இந்த எல்லா வார்த்தைகளை கொண்டும் அல்லாஹ் இதை வர்ணிச்சிருக்கிறான். கியாமத்தினால் அல்லாஹ் வர்ணிச்சிருக்கிறான். அதனால தான் இதா வகஅத்தில் வாகிஆ, அந்த வாகிஆ நிகழ்ந்து விட்டால். இந்த ஆயத்தோட நான் முடிக்கிறேன். லைஸ லிவகஅத்திஹா காதிபா, லைஸ லிவகஅத்திஹா காதிபா. அல்லாஹ் சொல்லுகிறான், இந்த நிகழ்வை உலகத்தில் எந்த ஆத்மாவும் பொய்ப்பிக்க முடியாது. அப்படின்னா உலகத்துல காபிர்கள் எப்படி இருப்பான்? லைஸ லிவகஅத்திஹா, இந்த நிகழ்வை, இந்த நடக்க போகும் இந்த நிகழ்வை நஃப்சுன் காதிபத்துன், உலகத்தில் பொய்ப்பிக்கும் எந்த ஆத்மாவும் உலகத்தில் இல்லை. அப்படின்றால் உலகத்தில் மனிதனாக பிறந்த ஒவ்வொருவரும் கியாமத்தினால் இருக்குது என்றத நம்பி இருக்குத்தான் வேணும். இதுதான் டிஃபால்ட். அப்படின்றால் இதுக்கு சொல்றது ஃபித்ரா. உலகத்தில் அல்லாஹ் ஒவ்வொரு மனிதர்களை படிக்கும் பொழுதும் அல்லாஹ் இரட்சகன் என்றத அந்த மனிதனுக்கு உள்ளால் வெற்றி படைச்சிருக்கிற மாதிரி உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு குழந்தைகளும் பிறக்கும் பொழுது இந்த வாழ்க்கைக்கு பின்னால மௌத்து ஒன்று இருக்குது, மௌத்துக்கு பின்னால மஹ்ஷர் ஒன்று இருக்குது என்றது, கியாமத்தினால் ஒன்று இருக்கிறது என்றத உலகத்தில் ஏற்றுக்கொண்ட நிலைமையில் தான் அந்த உலகத்தில் எல்லாரையும் படைத்திருக்கிறான். ஆனா சிலருக்கு அல்லாஹ் இந்த உண்மையை விளங்காம என்ன செஞ்சிருப்பான்? திரைய போட்டிருப்பான். இந்த உண்மைகள் விளங்காம திரைய போட்டிருப்பான். இதில் சிலர் முஸ்லிம்களாக இருப்பார்கள், இன்னும் சிலர்கள் காபிர்களாக இருப்பார்கள். இதனால தான் அல்லாஹ் கியாமத்தினால மனிதனை இந்த கபரிலிருந்து எழுப்பாட்டும் பொழுது, மனிதன் இந்த கியாமத்தினால கண்ணால பார்க்கும் பொழுது மனிதன் சொல்லும் வார்த்தைகளை குர்ஆன் சொல்லுது. அந்த எல்லா வார்த்தைகளும் ஆச்சரியமான வார்த்தைகள். மாலி ஹாதர் ரசூல், மாலி ஹாதல் கிதாப். என்ன நடந்துச்சு? இது நடக்க மாட்டான்னு தானே நான் எதிர்பார்த்திருந்தேன். நான் நடக்க மாட்டாது என்று எதிர்பார்த்திருந்தது எப்படி நடந்துச்சு என்றுதான் மனிதன் என்ன செய்வான் அன்றேன். அப்படின்னா மனிதனுடைய உள்ளத்துல இது நடக்கும், இப்படி ஒன்று இருக்குது என்ற மனிதன் இருந்தாலும் அதை ஏதோ சில விஷயங்கள் தடையாக வச்சுச்சு. அதை விளங்குறதுக்கு மனிதனுக்கு தடையாக இருந்துச்சு. அந்த தடையை அல்லாஹ் நீக்கின உடனே மனிதன் நடக்கக்கூடாது, நடந்துடக்கூடாது என்று எதிர்பார்த்த விஷயங்கள் நடந்ததை பார்த்து மனிதன் ஆச்சரியப்படுவான். அதனால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், உண்டோ உலகத்தில் எவரும் இதனை மறுக்க முடியாது. அப்படித்தான் மறுத்தாலும் அந்த உண்மைகள் அவர்களுக்கு தென்படும் பொழுது மனிதன் தனது இயற்கையின் பக்கம் மீண்டு செல்வான். அப்பதான் சொல்வான், லைஸ லிவகஅத்திஹா காதிபா, இதை மறுத்திருக்க கூடாது, இது பொய் அல்ல, இது உண்மை என்றத மனிதன் விளங்கிக் கொள்வான். அன்பான சகோதரர்களே, இதுதான் சூரத்துல் வாக்கியாவுடைய ஆரம்பம். இதுக்கு இங்காலையும் இன்னும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தொடர்ந்து பேசுறான். லைஸ லிவகஅத்திஹா காதிபா காஃபிதத்துர் ராஃபிஆ. இதான் நாளையோட நாள். அல்லாஹ் அன்றைய நாள்ல சிலரை உயர்த்துவான், இன்னும் சிலர்களை தாழ்த்து விடுவான். யாரை உயர்த்த போறான், யாரை தாழ்த்த போறான். எந்த விஷயங்கள் இருக்கிறதுனால நாங்க உயரலாம், எந்த விஷயங்கள் இருக்கிறதுனால தாழ போகலாம். எந்த விஷயங்களை நானும் அந்த ஹாஃபிதாவில் இருக்கக்கூடாது என்றிருந்தால் இதை நாம் செய்யக்கூடாது, இதை செய்யணும்.
இதை செய்யறதுனால ராஃபியாவுடைய கூட்டத்தில் சேரலாம் என்றத கட்டாயமாக நாங்கள் விளங்கணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சூறாவை விளங்குறதுக்கான பாக்கியத்தை நசீபாக்கட்டும். அவைகளை விளங்குறது மட்டும் இல்லாமல் இந்த ரமதானுடைய காலப்பகுதியை இந்த சூறாவுல அல்லாஹ் ஒரு உயர்ந்த ஒரு சாராரை பத்தி பேசுறான். அந்த சாராருக்கு உள்ளால, அந்த ஜமாஅத்துக்குள்ளால நாங்க எங்களை ஆளாக்கி கொள்றதுக்கு இது ஒரு பெரிய ஒரு சந்தர்ப்பமாக ரமதான் ஆகும். செய்வோம் இன்ஷா அல்லாஹ். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த விஷயங்களை விளங்குறதுக்கும் அதை வாழ்க்கையில் அமல் செய்யறதுக்குமான பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக் அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். ஸல்லல்லாஹு அலா நபியில் உம்மி வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வஸல்லம்.